ஆ என்ன மேடம் சாரை போக சொல்லிட்டீங்க? ம் ஆமா, 2 பேரும் வேற இடத்துல மீட் பண்ண போறோம், அதனால தான் அனுப்பியிருக்கேன். இல்ல பொய் சொல்லாத, அதான் உனக்கு வராதுன்னு தெரியும்ல, அப்புறம் அதெல்லாம் ட்ரை பண்ற. வீட்டுக்கு தான் அனுப்பிச்சு விட்ட. ஆமா, அவரு இங்க உட்காந்து எதுக்கு கஷ்டப்படணும்? சீக்கிரமா வீட்டுக்கு போய் தூங்குங்கன்னு சொல்லி ஆக்கரே அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்ச. உனக்கு என்ன? என்னமோப்பா. சரி நான் மாடு பாக்குறியா? நான் கிளம்புறேன், எனக்கு சவாரி போகணும். ஏ ஒரு தடவை பார்த்துட்டு போ. சவாரி சவாரின்னு வெறும் ஆட்டோவை தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஏன் நிறுத்திட்ட? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு, அதுக்காக தானே பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். இனிமே என் பின்னாடி வராத. வழக்கமா வர்றது தானே. வழக்கமா வரதுதான், இனிமே வராதன்னு சொல்றேன். எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சுல, ஒரு நிச்சயமான பொண்ணு பின்னாடி இந்த மாதிரி நைட்ல ஒரு பையன் சுத்தினா எப்படி? கரெக்டா? உங்க வீட்ல ஒரு நிச்சயமான பொண்ணு இருந்து அந்த பொண்ணு பின்னாடி இப்படி ஒரு பையன் சுத்தினா நீ விட்டுருவியா? கேக்குறதுக்கு ஆள் இல்ல, அதனால தானே இதெல்லாம். அரவிந்த் கால் பண்றாரு. சொல்லுங்க அரவிந்த், என்ன விஷயம்? நீங்க சொன்ன மாதிரியே உங்க தங்கச்சியை நேர்ல போய் பார்த்து பேசுனேன். நல்லா பேசுறாளா? என்ன சொன்னா? அவங்க என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. என்ன அவாய்ட் பண்றாங்களோன்னு தோணுது. சேச்சே, அப்படிலாம் பண்ண மாட்டா. அவ கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான் பேச தயங்கி இருப்பா. அதுக்காக அப்படியெல்லாம் இருந்துராதீங்க. திரும்ப அவளை போய் மீட் பண்ணி பேசி பழக பாருங்க. அப்பதான் உங்க மேல அவளுக்கு லவ் வரும். கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க அவ மனசுல இடம் பிடிச்சாதானே லைஃப் நல்லா இருக்கும். சரிங்க, நான் ட்ரை பண்றேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்க. அவங்க அக்காவே இப்படி சொல்லிட்டாங்க, இனிமேல் நமக்கு என்ன இருக்கு? அவ அந்த மாறனை நினைச்சுக்கிட்டு தான் இவர்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறா. முதல்ல இவங்க 2 பேரும் மீட் பண்றதையே தடுக்கணும். கண்மணி. மாமா, இதோ வர மாமா. மாமா, மாப்பிள்ளை வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. ஏதாவது முக்கியமான விஷயமா மாமா? மாப்பிள்ளோட அப்பா ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாரு, அதான். சரிங்க மாமா. போங்க மாமா, அங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு ரெடியா இருக்கு. தட்டு மாத்தினதுக்கு அப்புறம் இனி உங்களால எதையும் மாத்த முடியாது. அம்மா, அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் எடுக்க சொன்னேனே, எடுத்துட்டியா? வீட்ல சொல்லியிருக்கேன் மாமா. நீங்க வர்றதுக்குள்ள நான் என்ன வேணும்னு கேட்டு எழுதி வச்சிடுறேன் மாமா. அம்மா, வேலை நிறைய இருக்குமா, பார்த்து சீக்கிரம் ரெடி பண்ணி வைங்க. நான் கிளம்பட்டுமா? மாமா, வீரா மாப்பிள்ளை கிட்ட பேசி பழக ஆரம்பிச்சிட்டா. நேத்து ஃபோன் பண்ணி அவ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அப்படியா? சந்தோஷமா. இவ்ளோ சீக்கிரமா அவ மனசு மாறுவா நான் நினைச்சே பார்க்கல மாமா. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மாமா. அதானமா வேணும். என் கல்யாணத்துல நிறைய பிரச்சனை நடந்துச்சு. வீரா கல்யாணம் அப்படி நடக்காம கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு அம்மா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மாமா. நான் இருக்கேன் இல்லம்மா, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். எங்க அண்ணன் இல்லாத குறைய ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க தீர்த்து வைக்கிறீங்க மாமா. நீங்க செய்யறத நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம் மாமா. என்னமா அது கண்மணி, கை இறக்குமா, நீ கும்பிடு போட்டுக்கிட்டு.
கையறக்கு. அது ஏன் குடும்பம்மா, இது என்னோட கடமை. ஏமா நீ முதல்ல கண்ணத்தோட. சரி, நான் போயிட்டு வந்துட்டுமா? டேய், என்னடா இன்னும் நீ கடை கிளம்பலையா? நேரத்தோட போனோம், வீராவை பார்க்கணும், பேசணும், அவ மனசை மாத்தணும், இப்படி எந்த பொறுப்பும் இல்லாம இருக்க. அப்புறம் எப்படி அவ மனசு மாறும்? நிலைமை புரியாம பேசாதத. ஆரம்பிச்சிட்டியா? இப்ப என்ன உன் நிலைமை? நானும் எவ்வளவுதான் ட்ரை பண்றது? அசைய மாட்டேன்றான். என் மூஞ்சிய பார்த்தாலே வெறுப்பாவராத்த. ஆனா என்னால அவ முகத்தை பார்க்காம இருக்க முடியல. என்ன பண்றேனே தெரியல. ஏன்டா லவ் பண்ணன்னு இருக்கு. என்னடா இப்படி சொல்ற? பின்ன என்ன, பார்த்தா அவ திட்டுறா, பார்க்கலன்னா நீ திட்டுற. நல்ல ஆளுங்க உங்க 2 பேத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அவளை பார்க்கவும் முடியல, பார்க்காம இருக்கவும் முடியல. என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. மாறா, இப்போ உனக்கு என் மேல கோவமா இருக்கும்போது பாசம் இல்லாம போயிடுமா? நீ என் அத்தை. அப்ப வீரா? வீரா என்னோட ஃப்ரெண்டா? சி சி. ஐயோ, அவளை ஃப்ரெண்டா மட்டும் வாய்ப்பே இல்லை. நான் லவ்வை சொல்றதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை என் லவ்வை வேற வேற விதமா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் அவன் என்ன ஒண்ணுமே சொன்னதில்லை. ஜாலியா சிரிச்சுட்டு போயிடுவா. எப்போ ஓப்பனா சொன்னனோ அப்ப இருந்து. மாறா, அவ மனசுலயும் நீ இருந்திருக்கடா, இப்பவும் இருக்க. ஆனா அவளுக்கு ஒரு சின்ன குழப்பம்தான். அத நீதான் அவகிட்ட பேசி எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நீ சொல்றதே சரின்னு வச்சுப்போம். குழப்பத்துல இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிப்பாங்களா? வேற என்னடா பண்ண முடியும்? நீயே சொல்லு. அவ என்ன ஆசைப்பட்டா அந்த அரவிந்தனை கட்டிக்கிறேன்னு சொன்னா? நம்ம வீட்டுல அவளை கூப்பிட்டு பேசினப்ப கூட அவ என்ன சொன்னா? என் அம்மா அக்காவுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா, என் குடும்பத்துக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தானே சொன்னா. அதே ரீசன் தான் உன்னை அவாய்ட் பண்றதுக்கும் அவ உன்கிட்ட சொல்லிருப்பா. இங்க பாரு, கல்யாணம் ஆகுற வரைக்கும் டைம் இருக்கு, விட்டுறாத. இப்ப என்ன சொல்ல வர புரியல. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு புசு புசுன்னு அழாத. இப்பவே போய் ட்ரை பண்ணுன்னு சொல்றேன். திரும்பவும் சொல்றேன், விட்டுறாத. முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார்னு சொல்லிருக்காங்க. எப்படியாவது முட்டி மோதி அவளை சம்மதிக்க வச்சு கழுத்துல தாலியை கட்டிடு. சொல்றது புரியுதா? குட் ஒன். ஓடு ஓடு. பாத்துக்கிறேன். வணக்கம் சம்பந்தி, வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி, வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. விசாலம், சம்மந்தி வந்திருக்காங்க, தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. வரேங்க. வாங்க சம்பந்தி. வணக்கம்மா. இந்தாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே நீங்களும் பிஸி ஆயிட்டீங்க. எங்களாலையும் உங்களை பார்க்க முடியல. கல்யாண வேலை ஒரு பக்கம், கடை வேலை ஒரு பக்கம்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆமா, மாப்பிள்ளை எங்க? இப்பதான் ஆபீஸுக்கு போனா. ஓ, தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க பெரிய மனுஷன், உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நீங்களே வந்து பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். அதான்
இங்க நிச்சயத்தப்பவே எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. அது சபா நாகரிகத்துக்காக அப்படிதான் சொல்ல முடியும் சம்மந்தி. ம். இந்த காலத்துல இதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாதுல்ல. ஆ சரி சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இதுதான் பெரிய மனுஷன்றது. நாங்க இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டதே உங்க பேருக்காகத்தான் சம்மந்தி. என் மருமகளை நீங்க உங்க வீட்டு பொண்ணுன்னு தானே சொல்லியிருக்கீங்க. அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் பெரிய சீர்செடுத்தி செய்யறதா சொல்லிட்டு வந்த சம்பந்தத்தை கூட தள்ளி வச்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்தோம். பொண்ணும் லட்சணமா இருக்கு, எங்களுக்கும் என் பையனுக்கும் பிடிச்சிருக்கு, ஜாதக பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம குடும்பத்திலையும் எந்த குறையும் இல்லை. ஒரே பையன்தான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நல்லா சம்பாதிக்கிறான். நமக்கும் எவ்வளவு சொத்து இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். சொத்துக்கு மேல சொத்து சேர்ந்தா பசங்களுக்கு தானே நல்லது. இப்ப நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செஞ்சாலும் அதை வச்சு அவங்க தானே வாழ போறாங்க. ஆ, என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்களும் உங்க பெரிய பையனுக்கு ஒன்னும் வேணான்னு சொன்னதாகவும், ஆனா எங்க மருமக நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி முறை செஞ்சதா கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்ட மருமக என் வீட்டுக்கு வெறுங்கையோட வந்தா எங்க சொந்த பந்தம் 4 விதமா பேசும் தானே. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நாங்க எதுவும் பெருசா எதிர்பார்க்கல சம்பந்தி. பொண்ணுக்கு நகையா ஒரு 100 பவுனும், பையனுக்கு நல்ல காஸ்ட்லி காரா லேட்டஸ்ட் மாடலா பார்த்து ஒன்னு வாங்கி கொடுத்துருங்க. பணமா 1 கோடி ரூபாய் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. சம்மந்தி, உங்க தகுதிக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா பாருங்க, எங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க, நீங்க முதல்லயே இத போன்லயே சொல்லிருந்தா சம்மந்தி வரும்போது கையோட பணத்தையும் கொண்டு வந்திருப்பாருல்ல. நீங்களும் அந்த குடும்பத்துக்கு கடன் பட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க பையன் பண்ண ஆக்சிடென்ட்னால தான் அந்த குடும்பமே இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். நீங்க நஷ்ட ஈடு தரேன்னு சொன்னப்ப அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, அது உங்களுக்கு கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கும். இந்த கல்யாணத்துல என் மருமகளுக்கு செஞ்சு அதை சரி பண்ணிக்கங்க, உங்களுக்கும் நிறைவா இருக்கும். என்ன சம்மந்தி அமைதியாயிட்டீங்க? ஆ. நான் ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றேன். அப்ப வரேன். வாங்க. வரேம்மா. இங்கே தான் இருக்கியா? இன்னும் சேலம் அடிக்க தெரியுதா பாரு. ஐயோ அப்படியாக்கா? ஏய், போய் உன் செக்ஷனில் வேலையை பாருப்பா. எப்போ ஓகே பார்த்தாலும் கதை பேசிக்கிட்டு. அப்புறம் நேற்று நைட் மாப்பிள்ளை சாரை பார்த்தியா? என்ன சொன்னாரு? என்ன பேசுனீங்க? உனக்கு எதுக்கு? நீ தானே எது வந்தாலும் உன் மூஞ்சிக்கு நேரம் வந்து உங்ககிட்டயே கேட்க சொன்ன. அதுக்குன்னு அப்படியே வந்து கேட்டுருவியா என்ன? சென்ஸ் இல்ல. எங்களுக்குள்ள பர்சனலா நிறைய விஷயம் இருக்கும், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியுமா? சாரி. மாறா, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கல்யாணம் ஆக போகுது. இனி அப்படி நடக்காது. எனக்கு உன்னை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல மாறா, என்ன மன்னிச்சிரு. சொல்லு கண்மணி. என்ன கூப்பிடாம இருக்கேன்னு நினைச்சேன், கூப்பிட்டுட்டேன். வீரா அங்க இருக்காளா? அங்க வீரா இங்கதான் இருக்கா, கூப்பிடவா? அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றத மட்டும் அவகிட்ட சொல்லிடுங்க. என்னன்னு சொல்லு. வீராவை நாளையில இருந்து கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஏன்னா அது
மாப்பிள்ளை வீட்ல கௌரவ குறைச்சலா நினைக்கிறாங்க. என்ன கண்மணி சொல்ற? இத நான் எப்படி வீரா கிட்ட சொல்றது? ஏங்க சொன்னா என்ன? இல்ல அதுக்கு இல்ல. அதெல்லாம் சொல்லலாம், தப்பில்லைங்க. அப்புறம் அப்படியே அவகிட்ட இந்த ஆட்டோ ஓட்டுறதையும் நிறுத்த சொல்லிடுங்க. கண்மணி இதெல்லாம் நான் எப்படி? நீங்க அவளோட மாமாங்க, எங்க வீட்ல ஒருத்தர். எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கும் இருக்கு. அதுவும் இல்லாம இது மாப்பிள்ளை வீட்டோட ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம். இதனால இந்த நல்ல சம்பந்தத்தை கெடுத்துற வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, நான் சொல்றேன். இப்பவே போய் சொல்லிடுங்க. சரி. சரிங்க. இனிமே நீ எப்படி அவனை நேர்ல பார்த்து பேசுறேன்னு நானும் பாக்குறேன். வச்சனா ஆப்பு. வீரா, மாமா சொல்லுங்க மாமா. ஸ்டாக் எல்லாம் சிஸ்டம்ல என்ட்ரி போட்டியா? அதெல்லாம் முடிச்சிட்டேன் மாமா. சாப்பிட்டியா? சாப்பிடணும் மாமா. என்னாச்சு மாமா? ஏதாவது சொல்லணுமா? தப்பா எடுத்துக்காத வீரா. என்னாச்சு? அது அது நாளையில இருந்து நீ கடைக்கு வர வேணாம். ஏன் இப்படி சொல்றீங்க? நீ வேலைக்கு வர்றத மாப்பிள்ளை வீட்டுல கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்கன்னு கண்மணி ஃபோன் பண்ணி சொன்னா. இனி அவங்க சொல்றதையும் நாம கேட்கணும்ல. அதனால இல்ல மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆர்டர் போடுறாங்களா? நான் இப்படிதான் இருப்பேன்னு அன்னைக்கு சபையில எல்லாரும் முன்னாடியும் தானே சொன்னேன். அப்புறம் ஏன் இப்படி சொல்றாங்க? என்னால வேலையெல்லாம் விட முடியாது மாமா. வீரா, அவங்க நல்ல வசதியான குடும்பம். அவங்க மருமக மாச சம்பளத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. அது தப்பில்லையே. வேலைங்கிறது பணத்துக்காக மட்டும் இல்லைல்ல, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு பொண்ணோட தன்னம்பிக்கை மாமா. அதெல்லாம் என்னால மாத்த முடியாது. அது புரியுது வீரா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி பாத்துக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கும். இங்கெல்லாம் வர்றது கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது முன்னாடி நின்னுட்டா நல்லது தானே. அது மட்டும் இல்ல, நீ நைட்டு ஆட்டோ ஓட்டவும் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. வீரா, புரிஞ்சுக்கோ வீரா. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. மாமா, இந்த கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, நான் பண்ற வேலையை என்னைக்கும் விட மாட்டேன். நீங்க அவகிட்ட சொல்லிருங்க மாமா. வீரா, என்ன வீரா அப்படி சொல்ற? இங்க பாருங்க மாமா, இது ஏன் லைஃப் மாமா. ஏன் லைஃப் அவங்க எப்படி டிசைட் பண்ணலாம்? இப்பவே அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டணும்னா நாளைக்கு எப்பவுமே அவங்க சொல்றதுக்கு தலையாட்டிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது மாமா. கண்மணி கிட்ட சொல்லியிருக்காங்க, அவ என்கிட்ட சொன்னான். நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க இப்படி சொன்னாங்கன்னா கண்மணி எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வந்தாளா? விடுங்க மாமா, நான் கண்மணி கிட்ட பேசிக்கிறேன். விடுங்க வீரா. மனுஷன் இப்படிலாம் அவங்க பேசுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. உடஞ்சு போய் வராரே. சரி, போய் கேட்போம்.
மாமா குடிக்க மோர் கொண்டு வரட்டுமா? மாமா குடிக்க மோர் எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாமா, கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் கொண்டு வா. ஆ. இப்படி பணத்தாசை பிடிச்சி அலையறாங்களே, அந்த வீட்டில் வீரா நல்லா இருப்பாளா? கண்மணி அந்த குடும்பமும் நம்ம வார்த்தையை நம்பி தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம்பந்தம் வேணான்னு சொன்னா வீரா அதுக்கப்புறம் கல்யாணமே வேணான்னு சொல்லிடுவா. இந்தாங்க மாமா. ம். மாப்பிள்ளை வீட்ல என்ன சொன்னாங்க மாமா? அது ஒண்ணும் இல்லம்மா, நாம அவங்க வீட்டை போய் பார்க்கல, அதான் வீட்டை காட்டினாங்க. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டாரு. நல்லா போய் சொல்றீங்க மாமா. என்னம்மா யோசிக்கிற? வீடெல்லாம் எப்படி மாமா இருந்துச்சு? நல்ல சௌரியமான வீடு தான். அவங்களுக்கு ஒரே பையன் தானே, அதான் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. வீராவுக்கும் பிடிக்கும். நீங்க சொன்னா சரியாதான் மாமா இருக்கும். ம்.